ஹாய் தங்கம்மே, இன்றைக்கி சண்டே. நான் வீட்டில் தான் இருக்கேன். நான் இன்றைக்கி என்னென்ன வேலையெல்லாம் பார்த்துருக்கேன் தெரியுமா? காலையில் எழுந்திரிச்சி தண்ணி எடுத்து சோப் போட்டு எல்லா வேலையும் முடிஞ்சது. இன்னும் தொழுவுக்கு போனோம். அதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் எல்லாருமே நீங்கள் தோட்டம் பார்த்துருப்பீங்க, மாடி தோட்டம் பார்த்துருப்பீங்க, கோடியில் தோட்டம் பார்த்துருக்கீங்களா? நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் கொஞ்சோண்டு கோடி இடம் கிடந்துச்சு. கிராமத்துலலாம் இந்த கோடின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். அதில் நாங்கள் எப்படி தோட்டம் வச்சுருக்கோன்னு பாருங்கள். இதுதான் எங்கள் தோட்டம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது துளசி வெத்தலை, நாட்டு வெத்தலை. இது பாருங்க, கொடி மாதிரி போதா. பப்பாளி கன்று, மிளகா கன்று, மிளகா பழமாக கிடக்கா. கத்தாழை, துளசி, கத்திரிக்காய் கன்று. கத்திரிக்காய் கிடந்ததை பிடுங்கிட்டோம். நல்லா பெரிய கத்திரிக்காயாக கிடந்துச்சு. வாழைக்கன்று 2 வச்சுருக்கோமே. எங்கள் கோடி தோட்டம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எந்த இடமும் ஒரு கேப் இருந்துச்சு, அழகாக பசுமையாக உருவாக்கிட்டோம். எங்கள் வீட்லேயும் நான் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொன்னேன்ல, பாருங்கள். இதான் நம்ம வீடு. எங்கள் மிஷினு வீட்டில் இதான் ஃபஸ்ட்டு நான் முத சம்பாரித்து வாங்கின மிஷினு F4. ரொம்ப சூப்பராக தைக்கும். நம்ம கடையில் இருக்கிற மிஷினோட எனக்கு இதுதான் ரொம்ப பிடிக்கும். சும்மா சிம்பிளாக எனக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 2 வருஷம் ஆகுது. நம்ம வீட்டில் ஸ்டார்ட் பண்ணி கடையில் ஸ்டார்ட் பண்ணி தான் 1.5 வருஷம் ஆகுது. எனக்கு இது எந்த அளவுக்கு சக்ஸஸ் கொடுக்குமான்லாம் தெரில. ஆனால் இருந்த கடன் அப்படியே தான் இருக்குது. பிரச்சனை இல்லை. இப்போ தான் ஒரு இடத்துல அடி எடுத்து வச்சுருக்கோம். இனி எப்படியும் 3-4 வருஷம் ஆகும். பிரச்சனை இல்லை, வெயிட் பண்ணி எல்லாம் பார்ப்போம். நீங்கள்லாம் கேர்ள்ஸ் என்ன பண்ணுறீங்க? உங்களால் என்ன ஒர்க் பண்ணுறீங்க வீட்டில் இருந்துக்கிட்டேன்னு சொல்லுங்கள். என்னோடய ஒர்க்கு இதுதான். அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் வீட்டில் தான் இருக்கேன். மாட்டுக்கெல்லாம் தண்ணி வச்சு இற வச்சு அவுத்துக்கிட்டிட்டு காலையில் போய் ஒரு ரவுண்டு முடிச்சுட்டு வந்துட்டேன். இன்னுமே போகணும். ஓகே, பாய். நான் சாப்பிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம்.